வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சாம்சங் M21 M31 பார்த்தீங்கன்னா M21 M31 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ஜிங் கம்ப்ளைண்ட் வந்தால் என்ன பண்ணுறது. இப்போ இது நம்ம கிட்ட இருக்க போர்டு பார்த்தீங்கன்னா M31 இதில் வந்து எனக்கு சார்ஜிங் கம்ப்ளைண்ட் இருக்குது. ஓகேவா? அதாவது நான் சார்ஜ் போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஆம்பியர் வந்து ஜென்ரேட் ஆக மாட்டேங்குது. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நாம் இந்த மீட்டரில் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ ஆம்பியர் போகுதுங்கிறத நான் வந்து ஷோ பண்ணுறேன். டிசிலையும் இந்த கேபிள் கனெக்ட் ஆகிருக்கு, டிசிலையும் உங்களுக்கு வேல்யூ காமிக்கும், அதையும் பார்த்துக்குங்க. ஓகேவா? இப்போ நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். .45 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. சரியா? நான் இன்னும் பேட்ரி வந்து இதில் வந்து மாட்டலை. ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், பேட்டரியை மாட்டிடுறேன். மாட்டிட்டு நான் வந்து எகைன் இந்த டிவைஸை வந்து கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு 1.4 கிட்ட எடுக்குது. ஓகேவா? எனக்கு சடனாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 374க்கு வந்து ட்ராப் ஆகிடுச்சு. சரியா? இது வந்து 118 போயிட்டு எனக்கு ஒரு ப்ராப்பர் சார்ஜிங் நடக்குதா அப்படின்னா ப்ராப்பர் சார்ஜிங் நடக்கலை. சரி, இது ஏன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு ப்ராப்பர் டயக்னோஸ் மெத்தட் வந்து தெரியணும். இப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பெரிய பெரிய டூல்ஸ் எல்லாம் வந்து தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம இந்த டூலோட இம்பார்ட்டண்ட்டை பற்றி நம்ம வீடியோ போட்டிருப்போம். ஜஸ்ட்டு வந்து 100 ருபீஸ் தான், 150 ருபீஸ் தான். இது பார்த்தீங்க அப்படின்னா டெயில் டெஸ்டர். டெயில் டெஸ்டரை உங்களுக்கு இன்சர்ட் பண்ணிட்டேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு கிரவுண்டில் ரெட்டை வச்சுட்டு நான் வந்து டயோட் மோடில் போட்டுட்டு நான் வந்து செக் பண்ணுறேன். எனக்கு ஓயில் வருது, ஓயில் வருது, ஓயில் வருது, ஓயில் எதில் வச்சாலும் எனக்கு வந்து ஓயில் தான் வருது. நான் அந்த சிசி பின் மேலே வச்சுட்டு இங்கே வைக்கிறேன், எனக்கு வேல்யூ காமிக்குது. இங்கே வைக்கிறேன், எனக்கு வேல்யூ காமிக்குது. எனக்கு இந்த பின்னில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ப்ராப்பர் வேல்யூங்கிறது ஜென்ரேட் ஆகுது. அப்புறம் ஏங்க எனக்கு இது சார்ஜ் ஒர்க் ஆகலை அப்படின்னா, வர வேண்டியதுலேயே ரொம்ப முக்கியமான ஆள் கிரவுண்டு. எனக்கு இந்த போர்டில் இருக்கிற இந்த சிசி பின் மேலே உள்ள கிரவுண்ட் நான் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா கனெக்டர், இந்த கனெக்டரோட இந்த கிரவுண்டோட எனக்கு வந்து லிங்க் ஆகணும். அப்படின்னா என்னன்னா நான் வைக்கும்போது ரெண்டு பக்கமும் எனக்கு 0 வந்திருக்கணும். இப்போ எனக்கு இங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த கிரவுண்டு நான் இங்கேயும் கண்டினியூட்டி வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு எந்தவித கண்டினியூட்டி கிரவுண்டும் இல்லை. அதாவது இந்த போர்டில் ப்ராப்ளமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிசி பின்னோட கிரவுண்ட் பின்னுங்கிறது கட் ஆகிருக்கு. சரியா? நாம் வந்துட்டு என்ன பண்ணுவோம், தெரியாமல் என்ன பண்ணிடுவோன்னா போர்டில் கிரவுண்ட் பின்னை லோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, டெயில் டெஸ்ட்டை வச்சு நீங்கள் செக் பண்ணிட்டு போயிடுவீங்க. இங்கே எல்லாமே பக்கா வருதுப்பா அப்படின்னு செக் பண்ணி. நாலு கிரவுண்டுங்கிறது இங்கே எவ்வளோ இம்பார்ட்டண்டான ரோல் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் சிசி பின் மாற்றலை. அதுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட வேறு ஒரு சப்போர்ட் இருக்குது, ஒரிஜினல் சப்போர்ட் இருக்குது. இதையும் நான் உங்களுக்கு மெஷர் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சப்போர்டை நான் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதே டெயில் டெஸ்ட்டை நான் வந்து உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். சரியா? இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பின்னுக்கும் இந்த கிரவுண்டுக்கும் கண்டினியூட்டி வைக்கும்போது எனக்கு கண்டினியூட்டி கிடைக்கிது. இங்கே பாருங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு சிசி பின்னில் கிரவுண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணும். இப்போ நீங்கள் கிரவுண்டில் வச்சுக்கிட்டு நான் இங்கே எடுக்கிறேன், வேல்யூ வருது. அதாவது வி பஸ் 2லேயும் வேல்யூ வருது, சிசி 1 சிசி 2 வேல்யூ வருது, டேட்டா மைனஸ் வேல்யூ வருது, டேட்டா ப்ளஸ் வேல்யூ வருது. இப்போ எனக்கு இது எல்லாத்துலேயும் ப்ராப்பரான வேல்யூ இப்போ தான் எனக்கு ஜென்ரேட் ஆகும். இப்போ நம்ம எவ்வளோ ஆம்பியர் எடுக்குது அப்படிங்கிறத பார்ப்போம்.
இப்போ நான் என்ன பண்ணுறேன், சார்ஜரை உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1.5 கிட்ட எனக்கு எடுத்துருச்சு, 7 வாட்ஸ் கிட்ட எடுக்குது. எனக்கு ஏதாவது ட்ராப் நடக்குதா அப்படின்னு பார்க்குறேன். 392 வருது, எனக்கு அகைன் 1.53 வருது. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சார்ஜிங் லோகோவும் எனக்கு வந்து காமிக்குது 15%. எனக்கு சார்ஜிங் லோகோவும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எனக்கு ஷோ ஆகுது. அப்போ என்ன அர்த்தம், ஒரு சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பி பஸ்ஸு, CC1, CC2 டேட்டா ப்ளஸ் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி கிரவுண்ட் பின்னும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சிசி பின் மாற்றினாலுமே இந்த இஷ்யூ சால்வ் ஆகும். நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த சிசி பின்னை வந்து பெரிய லெவலில் முன்னாடி மைக்ரோ யூஎஸ்பி இருந்த வரைக்கும் டக்கு டக்குன்னு சிசி பின்னை மாற்றிடுவோம். இப்போ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு சிசி பின்னை டவுட் பட மாட்டோம். சிசி பின்னில் கிரவுண்டு கட் ஆனால் நமக்கு இந்த மாதிரி இஷ்யூ வரும். உங்களுக்கும் இந்த மாதிரி இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா நீங்களும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த மாதிரி டெயில் டெஸ்ட் யூஸ் பண்ணி செக் பண்ணுங்கள். ரொம்ப குறைவான பைசா தான் இந்த டெயில் டெஸ்ட். கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட டெயில் டெஸ்டர்னு ஒன்று கம்பல்சரி வேணும். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து சிப் லெவல் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு ட்ரைனிங் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.